நமக்குள்ள தேங்க்ஸ் தானே சொல்லக்கூடாது, இது கொடுக்கலாம்ல. அப்ப நானும் டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரவணா வா 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 வா, புடி புடி புடி, சீக்கிரம் வா வா வா. ஒண்ணே ஒண்ணு பூங்குடி. சரி சரி, வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சரவணா அம்மா நில்லுப்பா, எங்கப்பா கிளம்பிட்ட? என்னதுமா? கல்யாணம் ஆன பொண்ணு புடவைல கட்டணும், இவன் சுடிதார் போட்டிருக்கா. அம்மா காலேஜுக்கு போற பொண்ணு புடவை கட்டிட்டு போக முடியுமா? காலேஜுக்கா? என்னம்மா நீங்க எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க பழைய காலத்து ஆளு, அதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா இப்ப கல்யாணம் ஆனாலும் சுடிதார் போட்டுக்கலாமா? காலம் மாறிடுச்சுல்ல. நீ எப்ப சரவணா மாறின? ராத்திரி தான் பூங்குடி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துச்சுமா. பொம்பளைங்களுக்கு புடவையை விட சுடிதார் தான் நல்லதான். அம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சுடிதார் போட கத்துக்கங்கம்மா. நானா? பின்ன காலம் மாறிடுச்சுலம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்க வேணாமா? தெரியுதாமா, நீ பழைய ஆளாம். சூப்பரா சரவணா, சூப்பர். இன்னைக்கு தான் உன்னை பத்ததுக்கு தெளிவா உருப்படியா பேசியிருக்கேன். மகேஷ், நான் உனக்கு ஒண்ணு சொல்லல? இந்த வீட்டுக்கு மருமக வந்த பிறகு இவன் எப்படி மாறுவான்னு இப்போ எவ்வளவு தெளிவாயிட்டான் பாத்தியா? இன்னும் இவனுக்கு தெளிய வேண்டியது, புரிய வேண்டியது நிறைய இருக்குது. எல்லாம் தானா நடக்கும். மகேஷ், இவன் என்னைக்கு உனக்கு சுடிதார் போட சொன்னானோ அப்பவே இவன் தெளிவாயிட்டான். அப்புறம் அப்படியே நீ கடைக்கு போனேன்னா பெரியம்மா காரிக்கும் ஒரு என்னது ஒரு கவுன் வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும்டா. என்னம்மா காலேஜ் புறப்பட்டியா? ஆமா மாமா. இத பாரு, கல்யாணம் ஆயிடுச்சேன்னு படிப்புல கவனம் செலுத்தாம இருக்க கூடாது. நல்லா படிக்கணும். சரிங்க மாமா. சரி, படிப்பு மேலதான் எனக்கு ஆசை. நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும்னு இருக்கு. தாராளமா படிமா. அது சரி, கல்யாணம் ஆன பொண்ணு எதுக்கு படிக்கணும்? இல்லத்த, நான் படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே படிப்பை நிறுத்திடணும். அதுதானே குடும்ப பொண்ணுக்கு அழகு. அத்தை என்ன பேசுறீங்க? படிக்கிறதுனால குடும்ப பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஆமா, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நாளைக்கு ஸ்ருதிக்கு கல்யாணம் ஆனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். அம்மா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ருதி படிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் படிக்கதாமா சொல்லுவேன். பூங்குடி படிக்கட்டுமா, அதை யாரும் தடுக்க வேணாம். நான் இருக்கிற வரைக்கும் பூங்குடி படிப்பா, அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி போலாமா? அம்மா வரமா? அப்பா வரம்பா? வரேன். வா 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 வா, சீக்கிரம் வா. செருப்போடு செருப்போடு, சீக்கிரம். என்னம்மா ஒரே ராத்திரியில அவனை கிராபிக்ஸ்ல மாத்திர மாதிரி மாத்திட்டா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த கொடை எப்படி? மருமகளே, மாமா ஜாக்கிரதையா போமா. சரிங்க மாமா. போய் நல்லா படிக்கணும். சரிங்க மாமா, போயிட்டு வரேன். போய் உட்காரு. உட்காரு உட்காரு. பாத்து அந்த கொடை கொடு, கொடை கொடு. போங்க. நீ பேசாம வா, வெயில் அடிக்குதுல, கொடைய பிடிச்சிட்டு வா. அப்பா வரப்பா, சாப்பிடுப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிப்பா. ஹாய்க்கா. சரவணா, பூங்குடி எப்படி? அத்தை வாங்க மாப்ள. சரவணா. ஹாய் மச்சான். ஹாய் சின்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? பூங்குடி இதை கொஞ்சம் புடி. வணக்கங்கா,
என்ன புடவை காய போடுறீங்களா? அதுக்கு பதிலா சில பேர் மனச துவைச்சு காய போடுங்க. அதுதான் ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏய், என்னடி சிரிப்பு? ஏய், என்னடா பிரச்சனை பண்றதுக்கு நீ வந்திருக்கியா? ஆ? யார் அது? குட்டி மச்சானா? குட்டி மச்சான், பால்வாடியில மணி அடிச்சிட்டாங்க போல. ஏய், அமைதியா பேசாம இருக்கணும் குட்டி மச்சான். பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கோம்ல, சமத்தா பேசாம இருந்தீங்கன்னா மாமா வரும்போது குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். சரியா? ஏய், 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 சின்னவனே. அத்தை, பாருங்க அத்தை. ஏதோ கத்துனா நீ திரும்ப கத்துவியா? அமைதியாரா, கத்துற வரைக்கும் கத்திட்டு போயிரும். அத்தை, மாமா ஏதோ சொல்றாரு, எனக்கு காதுல விழவே இல்ல. பரவாயில்ல, மருமகனை பத்தி மாமனார் பெருமையா தான் சொல்லியிருப்பாரு. மாமனார் எவ்வழியோ மருமகனும் அவ்வழி. அத்தை, நான் அவர்கிட்ட அப்புறம் வரேன். உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாப்ள. ஒரு நிமிஷம் அத்தை. கூலிங் கிளாஸ் போடலனா இந்த அடிக்கிற வெயிலுக்கு 2 கண்ணு அவிஞ்சு போயிரும் போல இருக்கு. இப்ப நல்லா இருக்கா அத்தை? அத்தை, உங்க பொண்ணு, அதான் என் பொண்டாட்டி ஸ்வீட் ஹார்ட், இன்னைக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அத்தை. சரிங்க ஏ ரஞ்சிதா, என்னங்க? அங்க என்னடி பேச்சு? மரியாதை அவனை போக சொல்றியா இல்லையா? யாரு? மாமாவா? மாமா, குட் ஈவினிங். சாரி, குட் மார்னிங். என்ன பண்றது, படிக்காத தற்குறியா இருந்துட்ட. அதான் காலையில என்ன சொல்றது, சாயந்தரம் என்ன சொல்றதுன்னு உனக்கு தெரியல. மாமா, நாம படிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம பொண்டாட்டிங்க படிச்சா நமக்கு பெருமை தானே. நம்ம பேருக்கு பின்னால டிகிரி வரும் மாமா. பூங்குடி சரவணன் BABL கேக்குறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு மாமா. அதுவும் இல்லாம வெறும் சரவணன் சொன்னா நல்லாவா இருக்கு? இதெல்லாம் சின்ன வயசுல யோசிக்காம தற்குறியாவே இருந்துட்டேன் மாமா. மாமா, நீங்களும் என்ன மாதிரிதான். மாமா, தற்குறின்னு சொல்ல மாமா, படிக்காதவர்னு சொல்ல வந்தேன். பேசாம நீங்களும் ஒண்ணு பண்ணுங்களேன். அத்தைய பைக்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்படியே வாங்க, உங்களை அப்படியே முதியோர் கல்வியில சேர்த்து விட்டுறேன். டேய் உன்ன. ஐயோ மாமா, ஐயம்மா. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தாகமா இருக்கு. அப்பாடா, தேங்க்ஸ் மாமா. இந்த புடி. டென்ஷன் ஆகாதீங்க மாமா, டைம் ஆயிடுச்சு. இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்திருப்பேன். நன்றி, மீண்டும் வரேன்.